பாடசாலை மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் கோட் ஷூட், யாழில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபர் கடுமையாக சாடிய கடற்தொழில் அமைச்சர். யாழ்ப்பாண அரசாங்க அதிபருக்கு அனுர விடுத்த அறிவிப்பு. வீடு வசதி இல்லாமல் வாழும் அனைத்து மக்களுக்கும் வீடு, யாழில் ஜனாதிபதி தெரிவிப்பு. ஈரானில் தற்போது இஸ்லாமிய குடியரசு ஆட்சி விரைவில் வீழும். என்பிபி ஆட்சியை கைப்பற்ற பிரதான சூத்திரதாரியான முன்னாள் தூதுவர். நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணைக்குழு நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். பேரிடரால் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட 3,000 மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகையை வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தற்போது கிடைக்கப்பெற்ற மேல்முறையீடுகளை அதிகாரிகள் மீளாய்வு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு இணையாக புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 25,000 ரூபாய் மானியத்தையும் அரசாங்கம் வழங்க உள்ளது. அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர்பான மேலதிக முறையீடுகளும் மதிப்பீட்டில் உள்ளன என்று ஆணையாளர் ஜெனரல் உறுதிப்படுத்தினார். வீடுகளை இழந்து தற்போது தற்காலிகமாக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதாந்திர வாடகை உதவி வழங்க அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். வீட்டு வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக மதிப்பீட்டு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சாபக்கேடான அரசியல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறான அரசியலிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அகன்ற செல் எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் உரையாற்றுகையில் போதைப் பொருளுக்கு எதிராக நாட்டு மக்களின் அணிதிரட்டம் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பில் இதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்றது. 2வது நிகழ்வு அம்மாந்தோட்டையில் நடைபெற்றது. 3வது மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெறுகின்றது. போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக கிராமிய மட்டத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் அணிதிரட்டப்பட்டு வருகின்றார்கள். போதைப்பொருள் பாவனையில் இருந்து எமது இளைஞர்களை மீட்க வேண்டும். இளைஞர்கள் போதைப்பொருள் பிசாசிடம் சிக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். போதைப்பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கர்களும் இணைந்துள்ளது என்பது கசப்பான உண்மையாகும். யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பும் போது யாழில் மரபுரிமை, கலாச்சாரம், கௌரவம், அடையாளம் என்பவற்றை பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதி எனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதேவேளை கொழும்பில் கோட் ஷூட் அணிந்து யாழில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபர் யாழில் வரவுள்ள சர்வதேச மைதானத்துக்கு எதிராக வழக்கு போட போகின்றாராம். எமது அரசால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்களாக இவர்கள் மாறியுள்ளார்கள் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. இந்த நிகழ்வுக்கு தமிழரசு கட்சி உட்பட எல்லோருக்கும் நாம் அழைப்பு விடுத்தோம். ஆனால் எவரும் வரவில்லை. நிகழ்வுக்கு போனால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கிளிநொச்சி அண்ணனுக்கு கோட்ஷூட் நபர் கூறினாராம். இப்படித்தான் சாபக்கேடான அரசியல் யாழ்ப்பாணத்தில் உள்ளது. இந்த நிலையில் இருந்து நாம் மீள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறப்பான உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்று அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அது தற்போது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதி இந்த திட்டங்கள் தொடர்பாக அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நேற்றைய தினம் வீட்டு திட்ட மானியங்களுக்கான காசோலை வழங்கும் ஆரம்ப நிகழ்வின் போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கல்விக்காக அதிக நிதியை இம்முறை ஒதுக்கியுள்ளதாகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த வருமான வழியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் விவசாயத்துறை, சுற்றுலாத்துறை, கடற்தொழில் துறை மற்றும் சிறுகை தொழில் போன்றன இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றது எனவும் அனைத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வீடு வசதி இல்லாமல் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் வீட்டு வசதியை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நேற்றைய தினம் வீட்டு திட்ட மானியத்திற்கான காசோலை வழங்கும் ஆரம்ப நிகழ்விலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் முதல் முறையாக வடக்கு மாகாண மக்கள் நம்பிக்கை செலுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும், முதலாவதாக மிகவும் கீழ்மட்டத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் நோக்கில் எமது அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தினூடாக கல்விக்காக அதிக நிதியை இம்முறை ஒதுக்கியுள்ளதாகவும், மக்களுக்கு ஒரு சிறந்த வருமான வழியை ஏற்படுத்த வேண்டும் எனவும், விசேடமாக யாழ்ப்பாணத்தில் விவசாயத்துறை, சுற்றுலாத்துறை, கடற்தொழில் மற்றும் சிறு கைத்தொழில் துறை போன்றன இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றது எனவும், அனைத்து துறையை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் முரண்பாடுகளுக்கு மத்தியில் மக்கள் இனவாதத்துடன் வாழ்ந்தனர். இந்த முரண்பாடினூடாக எவருமே நன்மை அடையவில்லை எனவும், மாறாக பாதிப்புகள் மட்டுமே மிஞ்சினது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் எமது நாட்டுக்கு பெரிய பங்களிப்பு இந்த சுற்றுலாத்துறை வகிக்கின்றது. வடக்கில் அழகிய கடற்கரைகள், மக்களை கவரக்கூடிய பல இடங்கள் இருந்தாலும் சக்தி வாய்ந்த சுற்றுலாத்தலம் ஒன்று இங்கு இல்லை எனவும், இந்த குறைபாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், இங்குள்ள விமான நிலையத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எம்மால் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், மிக வேகமாக கங்கை சுந்தரை துறைமுகத்தை புனரமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் சிறந்த சுற்றுலாத்தலம் ஒன்றை அமைப்பது எமது தேவையாக உள்ளது எனவும், இளம் யுவதிகளுக்கு சிறப்பான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும், நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும், இவ்வாறான பொருளாதாரத்தை அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பை எமது அரசாங்கம் செயற்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்கு மேலாக எமது நோக்கம் சிதறடிக்கப்பட்ட மனங்கள் மற்றும் உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தற்போது இஸ்லாமிய குடியரசு ஆட்சி விரைவில் வீழும் என்று அந்த நாட்டின் முன்னாள் மன்னரின் மகன் ரிஷா பக்விலா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவரான அவர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய போது சில முக்கிய கோரிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் மீது துல்லியமான தாக்குதலை நடத்த வேண்டும். இது உயிரிழப்புகளை குறைப்பதோடு ஆட்சி மாற்றத்தை எளிதாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய பாதுகாப்பு படையின் ஒரு பகுதியினர் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த மறுத்துவிட்டனர். இதனால் போராட்டத்தை ஒடுக்க ஈரானிய அரசு வெளிநாட்டு கூலிப்படைகளை பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரான் விடுதலையானதும் அங்கு திரும்ப போவதாகவும், மதத்தையும் அரசியலையும் பிரித்து தனிமனித சுதந்திரத்தை பாதுகாக்கும் புதிய அரசியலமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் 28 ஈரானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்போது உச்ச தலைவர் அயாதுல்லா அலி கமேனி ஆட்சிக்கு எதிராக புரட்சியாக வெடித்துள்ளது. மனித உரிமை அமைப்புகளின் தரவின்படி 2453 போராட்டக்காரர்கள் இதுவரை கொல்லப்பட்டதுடன் 18,470 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 156 பேர் இந்த வன்முறையில் பலியாகியுள்ளனர். எனினும் இந்த போராட்டங்களை கலவரம் என்று வர்ணிக்கும் ஈரானிய அரசு இது ஈரானின் எதிரிகளால் தூண்டிவிடப்பட்டதாக கூறி வருகின்றது. போராட்டக்காரர்களை ஒடுக்க கடும் பலப்பிரயோகத்தை பயன்படுத்தியும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஈரானை யார் வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த நாட்டின் மக்களே முடிவு செய்வார்கள். அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளவே நான் உதவுகின்றேன் என்று ரெசா பக்லாவி தனது உரையை நிறைவு செய்தார். ரெசா பக்லாவி என்பவர் 1979ஆம் ஆண்டு ஈரானிய புரட்சிக்கு முன்பு வரை அந்த நாட்டை ஆண்ட கடைசி மன்னரின் மகனாவார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 3% அரசியல் சக்தியாக திகழும் தேசிய மக்கள் சக்தி 2024ஆம் ஆண்டு அதிகாரத்தை கைப்பற்றும் திட்டத்தின் பிரதான சூத்திரதாரியாக முன்னாள் தூதுவர் ஜூலி சங் செயற்பட்டதாக முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன்பில அறிவித்துள்ளார். பிவித்திரு ஹெல உரிமையை கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், மரமலர்ச்சி சகாப்தத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நம் நாட்டு மக்கள் அமெரிக்க கைபொம்மைகளாக அன்றுகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்தனர். 60 ஆண்டுகளாக சீனாவுக்கு நிழல் வளர்த்த தேசிய மக்கள் சக்தி மேற்கத்திய பக்கம் மாறியதே ஜூலி சங்கின் பெரிய சாதனையாகும். 60 ஆண்டுகளாக சீனாவின் நிழல் வளர்த்த தேசிய மக்கள் சக்தியை மேற்கத்திய பக்கம் மாற்றியதே ஜூலி சங்கின் மிகப்பெரிய சாதனையாகும்.
திசை காட்டி வெற்றிக்கு பிறகு ஜூலியின் எக்ஸ் செய்திகள் மறைந்துவிட்டன. முன்னைய அரசாங்கத்தின் போது சாலையில் மண்மேடு சரிந்தாலும் சரி, மயில் அதிவேக நெடுஞ்சாலையில் நுழைந்தாலும் சரி, அரசாங்கத்தை நோக்கி விரல் நீட்டி சமூக வலைதளங்களில் செய்திகளை பரப்பும் ஜூலி சங் கடந்த 14 மாதங்களாக குற்றச்சாட்டுகளுடன் செய்திகளை எழுதுவதை மறுத்துவிட்டார். இந்த அரசாங்கத்தில் ஜூலி ஊழல், மோசடி அல்லது அட்டூழியங்களை பார்த்ததில்லை. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருந்தார். அது ஜூலி அறிக்கையாக இருந்திருக்காது. அடுத்த தூதுவர் எரிக் மேயர் பௌத்த மதத்தை பற்றி ஆழமான புரிதலை கொண்டுள்ளார். ஜூலி சங்கின் கைபொம்மையாக செயற்பட்ட ஜனாதிபதி எரிக்கின் கைபொம்மையாக செயற்படாமல் இப்போது தனது சொந்த காலில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.